நம்ம கூட ஹோட்டல்ல சாப்பிடும் போது கலட்டா பண்ணானுங்களா அவனுங்க தானே இவனுங்க. அதானே இவங்க ஏன் தேடிட்டு இருக்காங்க? புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சே. சுத்தி சுத்தி இவனுங்க கிட்டயே சிக்கிட்டு இருக்குமே கடவுளே. என்னடா பண்றது? நம்ம என்ன பண்றது? அவங்க நம்மள கொல்லாம இருந்தா சரி. இப்பவே என் பசங்களை பார்க்கணும் போல இருக்குடா எனக்கு. ஐயோ இந்த கொலைக்கார கும்பலுக்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறேனே. தேவையில்லாம பணம் பார்த்தேன். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும். வாங்க வேற ஏதாவது வழி இருக்காரு பாப்போம். சுரேஷ் வேகமா வாடா. என்னால ஓடி வர முடியலடா. வா வா. எப்பரா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது? ஐயோ எந்த பக்கம் போனாலும் மடக்குறானுங்களே. இவனுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? டேய் ஹரி நம்ம கதி என்னடா ஆகுறது? சுரேஷ் தேவையில்லாம பணம் பார்த்தேன். ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். என்ன வழிடா? என்ன வழி இருக்கு? நம்ம கதை முடிஞ்சிருச்சு. 1-2 இல்ல நம்மள 3 கேங் துரத்துறாங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாது. மாட்டிக்கிட்டோம். நம்ம எங்க இருந்து உயிரோட போகவே முடியாது. சும்மா இருக்கடா. இப்ப நான் வீட்டுக்கு போனேன்டா. டேய் சுரேஷ் குழந்தைகளை பார்க்க அழுகாதடா. அவங்க இந்த வழியா தான் போனான்னு சொன்னாங்க. நாங்களும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம், காணலையே. அண்ணாச்சி அவனுங்க எங்க போய் ஒளிஞ்சாலும் கடைசியில் ஒர்க் ஷாப்புக்கு தான் வந்தாகணும். நீங்க ஒன்று பண்ணுங்க, போய் ஒர்க் ஷாப்ல இருங்க. அவனுங்க இந்த ஏரியாவில் இருக்காங்களான்னு நான் தேடி பார்க்குறேன். வண்டியரா அண்ணாச்சி அவனுங்க மாட்டினா ஒருத்தனை மட்டும் எனக்காக விட்டு வைங்க. அந்த பிளாக் ஷர்ட் போட்டிருந்தவன் அவனோட கணக்கை நான் வந்து தீக்கிறேன். ஒர்க் ஷாப்புக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா போறது சரியா தோணல. டேய் நம்ம ஒண்ணாவே போலாம்டா. நம்மள 3 கேங் துரத்திட்டு இருக்காங்க. நாம ஒண்ணா போனா கண்டிப்பா மாட்டிக்குவோம். அதனால நம்ம 2ஆ பிரிஞ்சிருவோம். முதல்ல போறவங்க வண்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் மத்தவங்கள கூப்பிட்டுக்கலாம். அதான் நல்லது. நாம இப்படி ஒண்ணா போனா கண்டிப்பா மாட்டிக்குவோம். 2ஆ பிரிஞ்சு போயிடலாம். அதுவும் சரிதான். நானும் சுரேஷ் இந்த வழியா போறோம். நீங்க 3 பேரும் அந்த வழியா வந்துருங்க. இடையில ஏதாவது பிரச்சனை வந்தா எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் யாரும் மாட்டிக்க கூடாது. புரிஞ்சதா? சரிடா. ஓகே ஓகே பாப்போம். சுரேஷ் வா. டேய் வாடா. என்ன கொடுமைடா இது? சரக்கு அடிச்சு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா உயிருக்கு பயந்து ஓட வேண்டியதா இருக்கு. ஐயோ பேசாம வாடா. நீயே சத்தம் போட்டு காட்டி கொடுத்துருப்பா. இதெல்லாம் நமக்கு தேவையாடாரி? ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள ஒரு சந்து பொந்து விடாம ஓடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? என்ன சுரேஷ் நாம என்ன வேணும்னா பண்ணோம்? பின்னவா அந்த ஹோட்டல்ல ஒரு பொண்ணை பார்த்த உடனே உனக்கு வீரம் வந்துருச்சு. அதனால தானே அப்ப அவன் கூட சண்டை போட்டோம். ஆனா இன்னொருத்த யாரு என்ன சொன்னாலும் உடனே கையை வாங்கிடுறான். ஆனா அவன் கையை வச்சது ஒரு பெரிய தாதாவோட ஆளு. இது பத்தாதுன்னு இன்னொரு பைத்தியக்காரன் எவனோ கொலை பண்ணது மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறான் பிரச்சனையோட. டேய் நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேக்குறேன். இதை விட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையடா? சுரேஷ் தேவையில்லாம பேசாதவா. இல்லடா நான் பேசுவேன். ஐயோ உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகாத ஒண்டி கட்டீங்க. எனக்கு என் பசங்களை நினைக்கும் போது நெஞ்சு பதறுதுடா. டேய் நீ எதுக்கும் பயப்படாதடா. பின்ன பயப்படாம அரே உண்மையை சொல்றேன்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுதுடா. இல்ல சுரேஷ் தைரியமா இரு. நாம ஒர்க் ஷாப் போலாம். வா வா. சலீம் நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. வாடா.
சாரிடா பாக்கலடா. வா. யாரா? வீட்ல இருந்து எப்போ என்னடா மாட்டினீங்களா? என்னையும் எங்க ஆளுங்களையும் அடிச்சுட்டு அவ்வளோ ஈஸியா இங்க இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? விடமாட்டேன், விடமாட்டேன்டா. இன்னைக்கு தான்டா உங்களுக்கு கடைசி ராத்திரி. சொல்றா. அதுல 2 பேர் மாட்டிக்கிட்டாங்கண்ணே. ஆமா, நான் இப்போ பிரபு, ஹலோ, என்னடா விட்டுறா. டேய் சொன்னா கேளுடா, விட்டுறா. வண்டி நிறுத்துறா. பிரபு, விட்டுறா. டேய் சொன்னா கேளுடா. அவனை விட்டுறா. பிரபு, ச்சே, டேய் ஹரி, டேய் என்னடா பண்ற? டேய் சொன்னா கேளுடா. டேய் டேய் ஹரி விடுறா. டேய் 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 ஹரி ஒண்ணு பண்ணிடாதடா. டேய் அங்கேயே நின்றா. ஒரு அடி அசைஞ்சா இவன் சங்க அறுத்துருவேன். கூப்பிடுறா, கூப்பிடுறா கூட்டாளிகளை. எல்லாரும் இங்க வர சொல்லு, உடனே இங்க வர சொல்லு. இல்லைன்னா நான் இவனை கொன்னுடுவேன். போன் எடுக்கிறேன். போய் சொல்லாதடா. குடுறா, குடு, என்கிட்ட குடு போன. சொன்னலடா, கேட்டியா நீ? இப்போ ஃப்ரெண்டோட கதிய பாத்தியா? அடுத்தது நீதாண்டா. நம்ம சுரேஷ் குத்திட்டான்டா. டேய் ஹரி, சுரேஷ் நான் உனக்கு ஒண்ணு ஆகாதுடா. நினைக்கிறேன்டா. சுரேஷ் என் பசங்க பார்க்க முடியலடா. அவங்களுக்கு யாருமே இல்லை. என்ன பண்றது? வா, உனக்கு ஒண்ணு ஆகாது. டேய், உனக்கு ஒண்ணு ஆகாது. பிரபு ஏதோ ஆபத்துல இருக்கா. என்ன எங்க தெரியல. அவன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். ஆனா யாரோ போனை தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஒர்க் ஷாப்ல இருக்கேன். ஆனா நான் அவனை கடைசியா பார்க்கும்போது காந்தி ரோட்ல இருந்தான். எனக்கு பயமா இருக்கு. அண்ணாச்சி நீங்க உடனே அங்கே போயிருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரி ஐயா, ஒரு முக்கியமான வேலைங்க. நம்ம ஆளுகளை தவிர வேற யாரு வந்தாலும் போட்டு தள்ளுங்க. போட்டு தள்ளிருங்க. அப்படி யாரும் வரலன்னா இவனை வாங்கடா. ஐயா, நான் புள்ள குட்டிக்காரனுங்க. என்னை போய் அவன் தான்டா. வாடா. ஷாஜினா, பிரபு
சுரேஷ்